இவ்ளோ பயத்தோட இருக்கிறவரு எதுக்கு கௌதம கொல்ல பாக்குறீங்க? இப்ப நீங்க கௌதம ரிலீஸ் பண்றீங்களா இல்ல உங்களை பத்தின விஷயத்தெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணட்டுமா? என்னங்க இவ உங்களை மிரட்டிட்டு இருக்கா? அதான் கௌதம் கையில கிடைச்சிட்டான்ல, போட்டு தள்ளுங்க அவனை, போட்டு தள்ளுங்க. அதான் உங்க அருமை பொண்டாட்டியே சொல்றாங்கல்ல, கௌதம கொல்லுங்க எஸ்எஸ்கே. கொலை பண்ண பாக்குறீங்க சார்? நீங்க தானே சார்? போது நிறுத்துறா. எஸ்எஸ்கே அப்படியே மொபைல கௌதம் பக்கம் திருப்புங்க. கௌதம் இனிமே எஸ்எஸ்கே உங்களை எதுவுமே பண்ண மாட்டாரு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இலக்கியா, இங்க என்ன நடக்குது? நீ எங்க இருக்க? நான் அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நீங்க முதல்ல கிளம்புங்க கௌதம். இலக்கியா, ஒரு நிமிஷம். நடக்கிற இந்த பிரச்சனை நமக்கும் எஸ்எஸ்கேக்கும் தான். இதுல என்ன ராடால் அடிக்க வந்தானே இந்த கைக்கூலி, அவனை காதோட சேர்த்து ஒரு அற விடுறேன். அந்த சத்தத்தை உன் காதால கேட்டுட்டு போ. உனக்கு ஏதாவது வேணுமா? சரிங்க சார். போ. ஒட்டா எஸ்எஸ்கே. இப்போ விழுந்த அடி கபாலிக்கு இல்ல, உங்களுக்கு. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் உங்களுக்கு பதிலா உங்க கைத்தடிய கௌதம் அடிச்சாரு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க, வார்னிங் எல்லாம் கொடுக்க மாட்டேன். இதோ உங்க வைஃப் கிட்ட வாக்குமூலத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன். ஏ நில்லுடி. இப்ப என்ன சொல்லி என் புருஷனை நீ பிளாக்மெயில் பண்ண? அது உங்க புருஷன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வரேன். அண்ணா வண்டி எடுங்க. சரிங்கம்மா. நேரா போங்க. போறமா. கடவுளே, ரேவதி கௌதம பார்த்து நான் தான் உன் பெத்த அம்மான்னு சொல்லிடக்கூடாது. கௌதம், நான் தான் உன் பெத்த அம்மா, என்ன கைவிட்டுடாத. நான் தான் உன் அம்மா. இந்த இலக்கியா இந்நேரத்துக்கு கௌதம பார்த்திருப்பாள்ல, அவன் ஆபீஸ் போக விடாம தடுத்திருப்பாள்ல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றது? அத்தை, இலக்கியா என்னாச்சு? கௌதம பார்த்துட்டியா? இல்ல அத்தை. என்னது, அவனை பார்க்கலையா? அப்படின்னா ரேவதி கண்டிப்பா கௌதம பார்த்திருப்பாள்ல. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ரேவதி அத்தை கௌதம பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு தான் ஆட்டோல போயிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள வசந்த் ரேவதி அத்தைய நடு வழியில பார்த்து தடுத்துட்டு எனக்கு போன் பண்ணான். நான் உடனே ரேவதி அத்தை கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்கள மறுபடியும் மெடிக்கல் சென்டருக்கே அனுப்பி வச்சிட்டேன். நல்ல வேளை, இப்பதான் எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த ரேவதி வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா பாத்தியா? எப்படி பண்றா பாத்தியா? அவளுக்கு புள்ளைய பார்க்கணுங்கிற ஏக்கம் வந்துருச்சு. அதான் இந்த மாதிரிலாம் பண்றா. இன்னைக்கு சொல்லலன்னா என்ன இலக்கியா? எப்படியாவது அவ கௌதம பார்த்து இந்த உண்மையை சொல்லிட போறா. அத்தை பயப்படாதீங்க அத்தை, அப்படி ஏதாவது பண்ணிடாதீங்கன்னு நான் ரேவதி அத்தை கிட்ட சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நீ சொல்லிருப்ப. நீ எப்படி சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அத்தை அத்தை கவலைப்படாதீங்க, நான் ஜானகி அத்தை கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். அதுக்கப்புறம் கௌதம வந்து எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு நீ சொல்லிருப்ப. அப்படிதானே சொல்லிருக்க? எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அந்த ரேவதி தானே உனக்கு ஒரிஜினல் மாமியாரு. நான் யாரு? கண்டிப்பா நீ அப்படிதான் பண்ணிருப்ப. ஐயோ அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படிப்பட்டவளா? உங்க தவிப்ப பார்த்துட்டு நான் ஓடி போய் ரேவதி அத்தைய கௌதம பார்க்க விடாம தடுத்தேன்ல.
என்ன சந்தேகப்படாதீங்க அத்தை, ப்ளீஸ் நம்புங்க. வேற வழி? எனக்கு வேற வழி இருக்கா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிதானே ஆகணும். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி அந்த ரேவதி இவ்ளோ வேகமா இவ்ளோ காரியத்தை செஞ்சிட்டு இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த பயத்துல எனக்கு தூக்கம் போச்சு, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் நான் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். இலக்கியா, நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுமா. அந்த ரேவதிய இந்த ஊர்ல இருந்து எப்படியாவது அனுப்பிச்சிடு. அவளுக்கு எவ்வளவு காசு, பணம், சொத்து என்ன வேணாலும் நான் கொடுத்துடுறேன். அவளை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிச்சிடுமா. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம நான் வேணா உன் கால்ல விழுறேன். எனக்கு இதை தயவு செஞ்சு செஞ்சு கொடுத்துறேம்மா. பண்றீங்க, இப்படி பேசுறீங்க. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நான் என் புள்ள கௌதம வயிற்றுல சுமக்கலதான். ஆனா அவனை நான் எழுந்துருவேனோன்னு என் மனசுல எனக்கு பயமா இருக்குமா, பயமா இருக்கு. தயவு செஞ்சு இதை செஞ்சு கொடுத்துற இலக்கியா. என் பிள்ளைய கிட்ட பிரிக்காத, பிரிக்காத. அழாதீங்க அத்தை, அத்தை ப்ளீஸ் அழாதீங்க அத்தை. எனக்கு புரியுது அத்தை, ஆனா எனக்கு நீங்களும் ரேவதி அத்தையும் ரெண்டு கண்ணுங்க மாதிரி. யாரு முக்கியங்கிற வேதனை என்னையும் தூங்க விடாம செய்து. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை, பைரவி மேடம் வராங்க அத்தை. நான் போய் சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன். என்னடி மாமியாரும் மருமகளும் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன கண்டதும் அப்படியே நார்மலான மாதிரி நடிக்கிறீங்க. என்ன விஷயம்? நரி வரத பார்த்து கூவறத நிறுத்தினா தானே கோழிக்கு நல்லது. அப்போ என்ன நரின்னு சொல்றியா? இல்ல, குள்ள நரின்னு சொல்றேன். ஏய் சும்மா நிறுத்துங்க. நீங்க பண்றதெல்லாம் வஞ்சகம். அப்புறம் உங்களை நரின்னு சொல்லாம உங்களை மான் குட்டின்னு தூக்கி கொஞ்சவா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து என்னையும் கௌதமையும் ஏதோ ஒரு திட்டத்துல குறி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக அத்தையை ஏமாத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி ஏத்தி விடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல கூட மறைமுகமா உங்களோட பங்கு இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த டவுட் மட்டும் கிளியர் ஆச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன உளறிட்டு இருக்க? என்ன சம்பவம், என்ன டவுட், எதை பத்தி பேசுறீங்க மேடம்? சும்மா நடிக்காதீங்க. நீங்களும் அந்த எஸ்எஸ்கேவும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஆட்டம் போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு நாள் உங்க ஆட்டம் முடிவுக்கு வரும். அன்னைக்கு சாட்டையை எடுத்து உங்களை வெளுக்காம விட மாட்டேன். என்னடி சொன்ன? என்ன அடிப்பேங்கிறியா? உன்ன என்ன மேடம் உன்ன கை நீளுது? நான் உங்களை இன்னும் இந்த குடும்பத்தோட மெம்பரா தான் பாக்குறேன். ஆனா இந்த குடும்பத்தை நீங்க சிதைக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் மருமகளா இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். இதோட உங்க சித்து விளையாட்டெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கமா இருங்க. இல்ல அந்த அஞ்சலிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். புரியல? நீங்க பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிய நிரந்தரமா தங்குறதுக்கு வீடு தேட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்ன திமிரு இவளுக்கு? என்ன பண்ணாலும் இவளை எதுவும் செய்ய முடியலையே. இவகிட்ட இருந்து ஜானகி அண்ணிய பிரிச்சு இவ திமிரு அடக்கலான்னு பார்த்தா என் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் கூடி கொலாவிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது. இலக்கியாவை அடக்கிறதுக்கு ஒரே வழி அஞ்சலி தான். அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஏதாவது பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்தணும். அஞ்சலியை எப்படி இங்க கொண்டு வர்றது? ஏய், கைய விடுறி. என்னடி புருஷன் உரிமை கொண்டாடுற? அந்த உறவெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. நீயும் நானும் பிரிஞ்சதுதான். இனி அது எப்பவுமே ஒட்டாது. கூடிய சீக்கிரமே உன்னை நான் மொத்தமா தலைமுழுகிறேன்டி. நீ தொட்ட இந்த கைய ஃபெனாயில தான் முக்கிய எடுக்கணும். அந்த அளவுக்கு அசிங்க பிடிச்சவ நீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்